அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை ஒன்றுபடுத்தியது யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்மள பலர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, சுதந்திரத்துக்கு முன்னாடி யார் இந்தியாவை ஒன்றுபடுத்தினா அப்படின்னு கேட்டால் யோசிப்பீங்க. சிலர் அசோகராக இருக்கலாமோ, அக்பராக இருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பீங்க. இன்னும் சிலர் சமீப காலமாக ஒரு கருத்து சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆங்கிலேயர்கள் தான் இந்தியாவை ஒன்றுபடுத்தினாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம தனித்தனியாக தானே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில பார்த்தோம்னா இந்தியாங்கிற நாடு பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக ஒன்றாக தான் இருந்திருக்கு. எப்பெல்லாம் இங்கே குழப்பங்களோ பிரிவினைகளோ ஏற்படுதோ அப்பெல்லாம் நம்ம நாட்டிலேயே பெரிய மகான்கள் உருவாகி அவங்க நம்ம நாட்டை ஒன்றுபடுத்தியிருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம நாடு பிளவுபட்டு கிடந்தப்போ, குழப்பமான சூழ்நிலையில் இருந்தப்போ இங்கே தோன்றி நம்ம நாட்டை ஒன்றிணைத்த ஒரு பெரிய அதிசய பிறவி ஆதிசங்கரர். ஏன்னா அதிசய பிறவின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவரோட வாழ்க்கையில பல அதிசயங்கள், சில புதிர்கள், பெரிய சாதனைகள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. சில அதிசயங்கள் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆதிசங்கரர் குழந்தையா இருக்கிறப்போ அவரோட கனகதாரா ஸ்தோத்திரத்தை கேட்டுட்டு வானத்திலேருந்து தங்க நெல்லிக்காயா மழை பெஞ்சிச்சு. ஒரு டைம் நர்மதா நதிக்கரையில வெள்ளம் வரப்போ அவரோட பிரார்த்தனையினால அந்த வெள்ளமே அடங்கி போயிடுச்சு. அதை தவிர அவர் ஒரு இறந்த குழந்தைய உயிர்ப்பித்து இருக்கிறாரு. கொல்லூர்ல ஒரு ஊமை சிறுவனை பேச வச்சு தன்னோட சீதனா ஏத்துட்டு இருக்காரு. இதேமாரி பல அதிசயங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச அதிசயங்கள் இருக்கலாம். இன்னும் சில அதிசயங்கள் கூட இருக்கு. என்ன தெரியுமா? அவரு 5 வயசுல வேதம் படிக்க குருகுலத்துக்கு போயிருக்காரு. எல்லாருக்கும் சராசரியா ஒரு 7 to 8 வருஷம் ஆகுமா ஒரு வேதம் படிக்க. ஆனா இவர் 4 வருஷத்துல 4 வேதத்தையும் முடிச்சிருக்காரு. அப்பனா அவரோட புத்தி கூர்மை எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அவங்க அம்மாட்ட 9 வயசு குழந்தை கேட்கறாரு, எனக்கு சன்னியாசம் வேணும் அப்படின்னு. நம்ம வீட்டுல எல்லாம் 9 வயசு குழந்தை என்ன கேக்குது? ஐஸ்கிரீம் வேணும், இல்லைன்னா சாக்லேட் வேணும்னு கேக்குது. ஆனா இந்த அதிசய குழந்தை சன்னியாசம் கேட்டிருக்கு. அப்புறம் புடிவாதம் பண்ணி சன்னியாசி ஆகி மேல் படிப்பை முடிக்கிறாரு நர்மதை நதிக்கரையில. அப்புறம் ஒரு 13 வயசுல காசி போறாரு. ஏன் தெரியுமா காசி போறாரு? இப்ப எல்லாரும் பெரிய படிப்பு ஆராய்ச்சின்னா அமெரிக்கா போறாங்க. ஆனா அந்த காலத்துல காசி தான் கல்வி தலைநகரமா இருந்திருக்கு. படிச்ச பண்டிதர்கள் எல்லாரும் காசில தான் இருப்பாங்களாம். அதனால சங்கரரும் அங்க போய் தன்னோட கருத்துக்கள்லாம் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சார். அப்போதான் அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான வேலையை முடிக்கிறார். பகவத்கீதை, 10 முக்கியமான உபனிஷத்துகள், அப்புறம் பிரம்மசூத்திரம், இந்த 3 புஸ்தகத்துக்கும் அவர் உரை எழுதுறார். அப்போ அவருக்கு வயது 16. பகவத்கீதை 50 வயசு ஆனவங்களுக்கே படிச்சா பாதி புரிய மாட்டேங்குது. இந்த 16 வயசு குழந்தை இந்த 3க்கும் உரை எழுதியிருக்கிறதுங்கிறது ஒரு அதிசயம் தானே. அந்த உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வேதத்தோட கடைசி பாகம், தத்துவ கருத்துக்கள் நிறைந்த பாகம். புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தானே வச்சுங்களேன். இப்பதான் அவரோட 16வது வயதுல தான் ஒரு வாழ்க்கையில திருப்பு முனை வருது. என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு வயதான முதியவர் வரார். அவர் சங்கரர்கிட்ட வந்து, உன்னோட நான் விவாதம் பண்ணணும் பிரம்மசூத்திரத்துல அப்படிங்கிறார். வந்தது யாருன்னு தெரியல. சங்கரன் தயங்காம ஓகே சொல்லிட்டாரு. 2 பேரும் மணிக்கணக்கா விவாதிக்கிறாங்க. 2 பேருமே தோக்கவும் இல்லை, ஜெயிக்கவும் இல்லை. அப்புறம் தான் தெரியுது வந்தவர் வேற யாரும் இல்ல, அந்த பிரம்மசூத்திரத்தை எழுதின பாதராயணர் தான் அப்படின்னு. அது தெரிஞ்ச உடனே சங்கரர் அவர் காலில் விழுந்து வணங்குறார். அவரு ஆசி வழங்கிட்டு சொல்றாரு சங்கரர்கிட்ட, இந்த சின்ன வயசுலயே உனக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு, நீ நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு இந்த மக்களை நல்வழிப்படுத்து, உன்னோட கருத்துக்களை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஆதிசங்கரோட வாழ்க்கையில இருந்த திருப்புமுனை. இந்த சந்திப்புக்கு அப்புறம் ஆதிசங்கரர் கிளம்பிடுறாரு. காசிலேருந்து நாடு முழுக்க பயணம் செய்யறாரு. எங்கெங்கெல்லாம் போறாருன்னு பார்க்கலாமா? காசிலேருந்து முதல்ல பிரயாகராஜ் வராரு, அப்புறம் மகிஷ்மதிங்கிற ஊருக்கு வராரு மகாராஷ்டிரால, அப்புறம் ஸ்ரீசைலம் வராரு, கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு வராரு, அப்புறம் ஸ்ருங்கேரியில வந்து கொஞ்ச நாள் தங்குறாரு. அப்பதான் அவங்க அம்மாவோட கடைசி கட்டம் நெருங்குது, அதனால காலடி போயிட்டு அங்க அவங்களோட இறுதி கடனை முடிக்கிறாரு. திரும்ப சுற்றுப்பயணத்தை தொடர்றாரு. ராமேஸ்வரத்துல ஆரம்பிக்கிறார். திரும்பி தமிழ்நாடு முழுக்கம் பயணம் செய்யறாரு. மதுரை, சிதம்பரம், காஞ்சிபுரம் எல்லா ஊருக்கும் போறாரு. அதுக்கப்புறம் கர்நாடகா வராரு.
கர்நாடகால காபாலிகர்கள்னு ஒரு மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க ஸ்ரீசைலத்துல இருந்திருக்காங்க. அந்த காபாலிகர்கள் யாருன்னா சிவனை வழிபடுவர்கள். அவங்க உடம்பு முழுக்க விபூதி பூசியிருப்பாங்களாம். ஆனா மண்டை ஓட்டை மாலையா தரிச்சிருப்பாங்களாம். அவங்களோட பூஜை முறையில உயிர் பலி, நரபலி எல்லாமே உண்டாம். அதே மாதிரி ஒரு காபாலிகர் சங்கரரை கூப்பிடுறாரு, எங்களுக்கு நரபலி கொடுக்க ஒரு நல்ல துறவி வேணும், நீங்க வாங்கன்னு. இவரும் உடனடியா சம்மதிச்சு போயிட்டாராம். அவரோட சிஷ்யர் அப்புறம் பத்மபாதர்னு ஒருத்தர், அவரு கடவுளை வேண்டிக்கிட்டு அவங்களெல்லாம் தாக்கி சங்கரரை அழைச்சிட்டு வந்திருக்காரு காப்பாத்தி. அப்புறம் இந்த சுற்றுப்பயணத்துல கர்நாடகா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு குஜராத் போறாரு. அங்க துவாரகை, சௌராஷ்டிரா, அப்புறம் மத்திய பிரதேசம் முழுவதும் பயணம் செய்யறாரு, உஜ்ஜயினி எல்லா இடமும். அப்புறம் உத்தரப்பிரதேசம் போறாரு. அதுக்கப்புறம் அஸ்ஸாம் போறாரு, பங்களாதேஷ், மேற்கு வங்கம், ஒரிசா, பீகார், நேபாளம், ஹரியானா, அப்புறம் கடைசியா காஷ்மீர் போறார். அங்க 32வது வயதுல இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுறார். இப்போ பட்டேல் மாதிரி இந்தியாவை ஒன்றுபடுத்தினார்னு சொன்னீங்களே, என்ன பண்ணாரு அவரு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இப்போ சங்கரர் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட காலகட்டத்தில் இந்தியா எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இந்தியாவில் புத்த மதம் பரவி இருந்தது நிறைய இடத்துல. புத்த மதத்துல பல மத பிரிவுகள் இருந்தன. மாத்தியமிகர்கள், தர்மகீர்த்தி, திக்நாகா, ஆர்கதந்திரம் அப்படின்னு பலவேறு பிரிவுகளா இருந்தாங்க பௌத்த மதத்தை பின்பற்ற மக்கள். புத்தருக்கு அப்புறம் நூற்றுக்கணக்கான வருஷம் ஆனதுனால அவரோட உயர்ந்த கருத்துக்களை அவரோட பின்பற்றவர்களால பண்ண முடியல. அதனால ஊழல் மலிந்து கிடந்தது. அதனால மக்கள் புத்த மதத்தினால குழப்பம் அடைஞ்சிட்டு இருந்த சமயம் அது. அது மட்டும் இல்லாம இந்து மதத்துல மக்கள் 6 பிரிவா பிரிஞ்சு கிடந்தாங்க. இப்போ ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு 6 பசங்க. அந்த 6 பசங்களும் தாத்தா தன்னோட வழியில போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அந்த வீடு அப்புறம் எப்படி சேர்ந்து இருக்க முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் இருந்திருக்காங்க. இந்து மக்கள் சிவனை வழிபடுபவர்கள், பாசுபதர்கள், காபாலிகர்கள்னு இருந்திருக்காங்க. விஷ்ணுவை வழிபடுபவர்கள் வைணவர்கள்னு தனி குரூப்பா இருந்திருக்காங்க. சாக்தர்கள்ங்கிறவங்க சக்தி வழிபாடு செய்யறவங்க, தாந்திரிகம், மாந்திரிகம்லாம் பண்றவங்க. சௌரர்கள் அப்படிங்கிறவங்க சூரியனை வழிபடுறவர்கள். அப்புறம் கானபத்தியாங்கிறவங்க பிள்ளையார் வழிபாடு செய்பவர்கள். கௌமாரா அப்படிங்கிறவங்க முருகன் வழிபாடு செய்கிறவர்கள். இந்த 6 பிரிவா மக்கள் பிரிஞ்சு கடந்திருக்காங்க. அப்புறம் இந்து தத்துவ கருத்துக்கள் பாத்தீங்கன்னா அவங்க 5 பிரிவா இருந்திருக்காங்க: மீமாம்சா, சாங்கியா, நியாயா, யோகா, வைசேசிகான்னு. சங்கரர் என்ன பண்ணாருன்னா, இவர் சுற்றுப்பயணம் செய்யறப்போ ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற கோவில்களுக்கு போனாரு. அங்கங்க இருக்கிற ஞானிகளையும் அறிஞர்களையும் வெவ்வேறு வழியில பயணம் செய்யறவர்களோட விவாதிச்சு எல்லாரையும் வெல்றாரு. இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த எந்திரன் படத்துல சிட்டி ரோபோ இருக்கு இல்லையா, அது கேட்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். அதே மாதிரி இவரு எல்லா ஊர்லயும் போயிட்டு பெரிய பெரிய அறிஞர்கள்ட்டெல்லாம் விவாதம் செய்து எந்த விவாதத்திலையும் தோக்கவே இல்லை, எல்லாத்துலயுமே ஜெயிச்சிருக்காரு. இது எப்படி ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா? இவர் யாரெல்லாம் வென்றாரு அப்படின்னா கூட இவரோட சுயசரிதையில எழுதியிருக்காங்க. வேற வேற மாநிலத்துல ரொம்ப பெரிய பெரிய ஞானிகள், வேற வேற வழியை பின்பற்றவங்க எல்லாரையும் பேசியே இவர் ஜெயிச்சிருக்காரு. சரி, இவர் அப்படி என்னதான் உபதேசித்தார், எப்படிதான் இவர் எல்லாரையும் வென்றார் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இவர் சொன்னதெல்லாம் முக்கியமான கருத்து என்னன்னா, நீங்க பல்வேறு கடவுளை பின்பற்றினாலும் அனைத்து கடவுளும் ஒன்றுதான், அதுதான் பரம்பொருள் அப்படின்னு சொன்னாரு. உயிர் பலி, நரபலிக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சார், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னாரு. அப்புறம் பக்தி, வேள்விகள், யாகங்கள் எல்லாமே ஓரளவு தான் உங்களுக்கு உதவி செய்யும். ஆனா நீங்க கடவுளை அடையணும்னா தியானம் செய்யணும், உங்களை பத்தியே நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களோட தேவைகளை குறைத்து கொண்டு கடவுளோட ஒன்றாகணும், கடவுளும் மனிதனும் வேறல்ல அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். நான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை தான் இவர் சொன்னார். இது முக்கியமா பிரிந்து கிடந்த இந்து மதத்தை 6 குரூப்பையும் இவர் ஒன்னாக்கினார். ஷண்மதம் அப்படிங்கிற ஒரு புது கருத்தை உருவாக்கினார். ஷண்மதம்னா என்னன்னா 6 வகை மார்க்கம், நீங்க எந்த வகையில வேணாலும் போங்க, எல்லாமே ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொன்னாரு. அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே.
உயிர் பலி நரபலி எல்லாமே நின்னாச்சு. அப்படி பிரிந்து கிடந்த மக்களை ஒன்றுபடுத்தினார். இப்ப சொல்லுங்க, ஆங்கிலேயர்கள் தான் இந்தியா ஒன்றுபடுத்தினாங்கன்னு சொல்றாங்களே, அது ஒரு எவ்வளவு அபத்தமான ஒரு கருத்து அப்படின்னு. இப்போ சில புதிர்கள் கூட சொன்னீங்களே, அது என்னன்னு கேட்கலாம் நீங்க. சங்கரரோட வாழ்க்கையில 2 புரியாத புதிர் இருக்கு. அதுக்கு விடை இன்னும் கிடைக்க பெறல. என்னன்னா, முதல் இது, அவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார். 2 கருத்துக்கள் நிலவுது. காஞ்சிபுரம், துவாரகை, பூரி இந்த மடத்தோட ஆவணங்கள் படி அவர் 509வது பிசியில பிறந்திருக்கார். அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 500 வருஷம் முன்னாடி வாழ்ந்திருக்கார். ஆனா சிருங்கேரியோட கணக்குப்படி 788 சிஇல தான் அவர் பிறந்திருக்கார். கிறிஸ்து பிறந்து ஒரு கிட்டத்தட்ட 800 வருஷம் கழிச்சுன்னு வச்சுங்களேன். இந்த டிஃபரன்ஸ் 1300 வருஷம் வருது. அதை தவிர காஞ்சிபுரம் மடத்தை அவர் தான் தோற்றுவித்தாரா இல்லையாங்கிற ஒரு முரண்பாடான கருத்து இருக்கு. சிலர் சொல்றாங்க அவர் 4 மடத்தை தான் நிறுவினார்னு. எங்கெங்க நிறுவனார் தெரியும் இல்லையா? சிருங்கேரி, காஞ்சிபுரம், துவாரகை, பூரி, ஜோதிஷ்மட். இந்த நாட்டுல 5 புறமும் 5 மடத்தை நிறுவினார். அதுல காஞ்சிபுரம் இவர் நிறுவலான்னு சில பேர் சொல்றாங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து ஏஜ் ஆஃப் சங்கரான்னு ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்காரு, டிஎஸ் நாராயண சாஸ்திரின்னு. ஒரு 100 வருஷம் முன்னாடி எழுதின புக்கு. அவர் நிறைய வரலாற்று சான்றுகள்லாம் கொடுத்து சங்கரர் பிறந்தது 509 பிசி தான், அவர் தான் காஞ்சிபுரம் மடத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு அவரு ப்ரூவ் பண்றார். உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா அந்த புக்கை இன்டர்நெட்ல ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. இப்போ பட்டேல் எப்படி சுதந்திரத்துக்கு அப்புறம் எவ்வளவோ சமஸ்தானங்களை தன்னோட இராணுவ பலத்தை யூஸ் பண்ணி ஒன்றிணைத்தாரோ, அதே மாதிரி தான் சங்கரரும் இந்தியாவை தன்னோட ஆன்மீக கருத்துக்களாலும் அன்பாலும் புத்தி கூர்மையாலும் ஒன்றுபடுத்தியிருக்காரு. அவரோட பிறந்த நாளை நம்ம வைகாசி மாசம் பஞ்சமி திதி அன்னைக்கு கொண்டாடுறோம், சங்கர ஜெயந்தின்னு சொல்லிட்டு. அது இந்த வருஷம் மே 2ஆம் தேதி வருகிறது. இந்த நன்னாள்ல அவரை பத்தி தெரிந்து கொள்வோம், அவரை வணங்குவோம். அவர் எப்படி ஒன்றுபடுத்தினார்னு இந்தியாவை ஒன்றுபடுத்தினார்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மாதிரி உங்களோட நண்பர்களும் உறவினர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கு இதே மாதிரி கருத்துக்கள்லாம் பிடிக்கும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.